Hi viewers, welcome to all. I am Rekha from Treasure Education. We will go to learn 12th Maths first chapter applications of matrices and determinants. இதில் 4th exerciseல 4th problem பார்க்கலாம். A fish tank can be filled in 10 minutes using both pumps A and B simultaneously. A and B pump யூஸ் பண்ண அந்த fish tank ஒன்று 10 minutesல fill ஆகும். However, pump B can pump water in or out at the same rate. Pump B வந்து தண்ணி உள்ளே போகிறதும் வெளியில் போகிறதும் சேம் ரேட்டில் தான் போகுது. If pump B is inadvertently run in reverse, then the tank will be filled in 30 minutes. பம்பு B வந்து ரிவர்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. ஸோ அதனால் வந்து டேங்க் ஃபில் ஆகிறதுக்கு 30 minutes எடுத்துக்குது. How long would it take each pump to fill the tank by itself? ஒவ்வொரு பம்பும் வந்து டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ப்ராப்ளம் வந்து பார்க்கணும். இதுக்கு வந்து எந்த மெத்தடை யூஸ் பண்ணணும், கிராமர்ஸ் ரூல் வந்து யூஸ் பண்ணிக்கணும். ஃபஸ்ட்டு கிவனை எடுத்துக்கலாம். டைம் இஸ் டேக்கன் ஃபார் பம்ப் ஏ டு ஃபில் த டேங்கு. டேங்கை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு பம்பு ஏ வந்து எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத எக்ஸ் மினிட்ஸ்னு எடுத்துக்கோங்க. அதை நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு பி பம்பு வந்து அந்த ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் எடுத்துக்கிறது அப்படிங்கிறத ஒய் மினிட்ஸ்னு எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம வந்து இனிமேல் எக்ஸ் அண்டு ஒய் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நமக்கு கொடுத்துருக்க கிவன் டேட்டாஸை எழுதிக்கலாம். கிவன் டேட்டாஸ் என்ன? ஃபஸ்ட்டு வந்து பம்பு ஏ அண்டு பி ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ மினிட்ஸில் ஃபில் ஆகுது, இந்த ஃபிஷ் டேங்கை 10 minutesல வந்து ஃபில் ஆகுது. அப்போது வந்து இங்கே வந்து டைம் அண்ட் ஒர்க் ப்ராப்ளம் எடுத்துக்கிட்டிங்கன்னா எப்போவுமே அது வந்து ஃப்ராக்ஷனில் தான் எழுதிக்கணும். ஃபஸ்ட்டு அப்போ 1/x minutes, 1/x ப்ளஸ் 1/y is equal to 1/10 minutes. ஓகேங்க, இது வந்து என்னது 1 minute-க்குன்னு நம்ம வந்து ஈக்குவேஷன்ஸ் எழுதணும். ஓகேங்களா, இப்போ எக்ஸ் மினிட்ஸ் பம்பு ஏ வந்து டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எக்ஸ் மினிட்ஸ் எடுத்துக்குது. அதே மாதிரி பம்பு பி வந்து டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு ஒய் மினிட்ஸ் எடுத்துக்குது. இங்கே வந்து நமக்கு வந்து டோட்டலாக வந்து ரெண்டும் சேர்ந்து எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்குதுன்னு கொடுத்துருக்காங்க. 10 minutes ரெண்டும் சேர்ந்து 1/x ப்ளஸ் 1/y is equal to 1/10. Next, if pump B is inwardly run in reverse, ஓகேங்களா, பம்பு B ரிவர்ஸில் வந்து ஒர்க் ஆகுது. அப்போ ரிவர்ஸில் ஒர்க் ஆகுதுன்னா என்னது, தண்ணி வெளியில் போகுது. அப்போ என்ன மீனிங்கு, இது வந்து என்னது மைனஸில் வரும். 1/x மைனஸ் 1/y. அப்படி இருக்கும்போது டேங்க் வந்து ஃபில் ஆகுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்குது, 1/30 minutes எடுத்துக்குது. ஓகேங்களா, ரெண்டு பம்புமே சேர்ந்து 10 minutes. நெக்ஸ்ட்டு பி பம்பு ரிவர்ஸில் ஒர்க் ஆகுது. அப்போ வந்து டேங்கு ஃபில் ஆகுறதுக்கு 30 minutes எடுத்துக்குது. இந்த மாதிரி இருக்கும்போது தனித்தனியாக பம்பு ஏ அண்ட் பி வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இங்கே வந்து எல்லாமே நம்ம ஃப்ராக்ஷனில் எழுதியிருக்கோம். ஸோ அதனால் 1/x வந்து ஏன்னு எடுத்துக்கலாம். 1/x is equal to a, then 1/y is equal to b. இப்போது இந்த 1/x இருக்கிற இடத்துல ஏன்னு போட்டுக்கலாம். a ப்ளஸ் b is equal to 1/10. நெக்ஸ்ட்டு a மைனஸ் b is equal to 1/30. இனி இதுக்கு மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிக்கலாம். மேட்ரிக்ஸ் ஃபார்ம் என்ன வரும், கோஎஃபிஷியன்ட் எடுத்து எழுதிக்கோங்க. 1 1 1 minus 1. நெக்ஸ்ட்டு ஏ பி. இந்த 1/10 1/30. ஃபர்ஸ்ட் கோஎஃபிஷியன்ட் மேட்ரிக்ஸ் ஏ, இது எக்ஸ் மேட்ரிக்ஸு, தென் வந்து இது பி மேட்ரிக்ஸு. இப்போ வந்து நம்ம வந்து மேட்ரிக்ஸ் ஃபார்ம் எழுதிட்டு இனி கிராமர்ஸ் ரூல்னால என்ன, டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுக்கிறது தான் டெல்டா. டெல்டா இஸ் ஈக்குவல் டு
ஏ மேட்ரிக்ஸுக்கு டிட்டர்மினன்ட் எடுத்து எழுதிக்கோங்க -1 ஈக்குவல் டு இனி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். அப்போ என்ன வரும் -1 இஸ் ஈக்குவல் டு -2. ஸோ இது நாட் ஈக்குவல் டு 0வாக வந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து Δ1 Δ2 ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Δ1 இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு காலமை ரீப்ளேஸ் பண்ணி பி மேட்ரிக்ஸ் போடணும். அப்போ என்ன வரும் 1/10 1/30. தென் செகண்ட் காலம் அப்படியே போட்டுக்கோங்க 1 -1 சாரி டிட்டர்மினண்ட்டு ஈக்குவல் இனி கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். -1 10 -1/30. இப்போ நம்ம வந்து எல்சிஎம் என்ன 30. இப்போ என்ன வரும் -3 -1 இஸ் ஈக்குவல் டு -4/30. நெக்ஸ்ட்டு Δ2 ஃபஸ்ட்டு காலமை அப்படியே எழுதிக்கலாம் 1 நெக்ஸ்ட்டு செகண்ட் காலமை ரீப்ளேஸ் பண்ணி பி மேட்ரிக்ஸு 1/10 1/30 இஸ் ஈக்குவல் டு 1/30 -1/10. இப்போ எல்சிஎம் 30 1 -3 இஸ் ஈக்குவல் டு -2/30. இப்போ Δ1 Δ2 ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இனி வந்து நம்ம வந்து எக்ஸ் அண்டு ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஏ இஸ் ஈக்குவல் டு Δ1 டிவைடட் பை டெல்டா ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பி இஸ் ஈக்குவல் டு Δ2 டிவைடட் பை டெல்டா. Δ1 வேல்யூ என்ன -4/30. நெக்ஸ்ட்டு டெல்டா நமக்கு என்ன கிடச்சிருக்கு -2 ஈக்குவல் டு என்ன வரும் இங்கே வந்து Δ2 நமக்கு என்ன கிடச்சிருக்கு -2/30. இப்போ இனிமேல் இதை கேன்சல் பண்ணிக்கிட்டால் நமக்கு என்ன வரும் மைனஸ் கேன்சல் ஆயிரும் 2/30. இப்போ இனிமேல் 2/30னா 1/15 ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வந்து இது வந்து என்ன கிடைக்குது -2/30 டிவைடட் பை டெல்டாவோட வேல்யூ என்ன -2. ஸோ மைனஸ் கேன்சல் ஆயிரும் 2 கேன்சல் ஆயிரும். அப்போ என்ன வரும் 1/30. இப்போ நமக்கு வந்து A is equal to 1/15 and B is equal to 1/30 கிடச்சிருக்கு. ஏங்கிறது என்ன 1/x is equal to 1/15. then வந்து y is 1/y is equal to 1/30. அப்போ x ஓட வேல்யூ என்ன x is equal to 15 minutes. then y is equal to 30 minutes. ஓகேங்களா. அப்போ பம்பு ஏ ஃபிஷ் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்குது 15 மினிட்ஸ் எடுத்துக்குது. தென் அதே மாதிரி பம்பு பி டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்குது 30 மினிட்ஸ் எடுத்துக்குது. ஓகேங்களா. இப்போ தனித்தனியாக வந்து ஒவ்வொரு பம்பும் டேங்கை ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ மினிட்ஸ் எடுத்துக்குதுங்கிறத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டோம். நெக்ஸ்ட் கொஸ்டினை நம்ம வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நான் அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோஸை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.